என்னன்னு இப்படி கவுத்துட்டாரு? என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானே? ஆமாண்ணே. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல தான் விருப்பத்துக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் சுதந்திரம் இருக்க போகுது? தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அவங்க சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன். என்னண்ணே சாப்பாடு போட்டு கண்ணத்துல அடிச்ச மாதிரி பேசுறாரு, உங்களுக்கு கோபம் வரலையா? அட போயா, போற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆம்பளைங்க தண்ணி அடிக்க காசு வாங்கிட்டு எனக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யறாங்கன்னா என்ன எதிர்த்து நிக்கிறவனுக்கு அதே தான் செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தம்பி ஒருத்தர் தான் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. தம்பி உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? கேளுங்க. ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னா ஐயா கிட்ட சொல்லி நம்ம பண்ணையில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி நல்லவனாவே இருந்துட்டு போயிடுறேன். மானத்தை வாங்கிட்டு இருப்போம். உங்களை மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க தம்பி, கேக்குறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கங்க. அதையும் மீறி சுட்டி காட்டிட்டாங்கன்னா அதை உடனே சரி பண்ணிடுங்க. நாடும் நல்லா இருக்கும்.